என்னது இடிகுந்த தலைய தீஞ்ச தலைய காஞ்ச தலைய எல்லாரும் பாத்துட்டு நிக்கிறானுங்க. தரிசனம் கிடைச்சிருச்சோ? எப்ப வழுக்க பாரு, அம்மா தரிசனம் கிடைச்சிருச்சா? சாம்பிராணி போக போடுறாங்க, வந்துருவாங்க. யோ தரிசனம் கிடைச்சிருச்சா? இப்பதானே பன்னீர் போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல குளிச்சுட்டு வருவாங்க. அண்ணா அம்மா எப்பண்ண வருவாங்க? வீரராஜ சோழன் வந்தா தெரியும். அது ஏன் வீரராஜ சோழன்? இந்த வீட்டுக்கு நீங்க புதுசா? பேருக்கும் உருவத்துக்கும் சம்பந்தம் இல்லாம ஒருத்த வருவான், அவன் தான். சொல்லு பாட்டுல வந்துட்டாங்களா? அங்க என்ன வேடிக்கை பாக்குற? போய் கூட்டியா. பன்னீர் நல்லா தெரியுமா? நல்லா கூட்டியா. யோ அங்க என்ன தடவுற? அங்க கூட்டியா. பின்னாடி தூசிருச்சியா? இந்த வீட்டுக்கு பண்ணையாரா வந்தேன், இப்படி வீடு கூட்ட வச்சுட்டாங்களே, என்னைக்காவது சிந்தாமணி கிடைக்காம போயிருவா. நல்லா குடிஞ்சு கூட்டியா. சரியா? பன்னீரை தெளிச்சு மயில் தொகையால பெருக்கிறத பார்த்தா இங்கேயே படுத்து பொருளலாம் போல் இருக்குதே. எதே படுத்து பொருள போறியா? இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சாலே 1500 ரூபாய் கொடுக்கணும், தெரியுமா உனக்கு? ஓஹோ, நீங்க தான் வீரராஜ சோழரா? எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்க வாசப்ப இருக்கிற செயலியே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன டேய், இது ஒரு சொந்த பேரா இல்ல வாடகைக்கு வாங்கி வச்சிட்டியா? இங்க பாருங்க, அனாவசியம் பேசாதீங்க. நான் ஒரு குட்டி ஜமீனு 7 ஏக்கர் சொந்தக்காரன். போடா மொச்ச கொட்டை. 7 ஏக்கர் வச்சிருந்தா எங்க ஊர்ல விவசாயி தான்டா. 70 ஏக்கர் வச்சிருக்கிற நான் ஜமீன்டா. எங்க அதை கொஞ்சம் காட்டு. அடே எங்க அப்பா, எவ்வளவு மயில் தொகை, ஒவ்வொரு மயிலா உட்காந்து புடுங்கினியா? சும்மா இரியா. ஐயோ, வெள்ளிக்கிழமை சிந்தாமணி சிக்கெடுக்க வருவா, போய் பாருன்னு சொன்னாங்க. அவங்க வாய்க்கு தேனத்தான் முடிச்சு ஊத்தணும். அந்த சிக்கெடுக்கிற கை நானா இருக்க கூடாதா? இதோட அந்த கையை போயிடும். ஏன்? சிந்தாமணி தம்பி அவன் தான் நரசிம்ம, ஒரே வெட்டுதான் கைய 3 துண்டு ஆக்கிடுவேன். பார்த்து நடந்துக்க, பயங்கரமானவன். அந்த ஓரமா நிக்கிறானே பாதியான சைஸ்ல, அவனா? அவனேதான். தம்பி, அந்த முதல் வண்டி யாருதுன்னு விசாரிச்சியா? பாலப்பட்டி நாயக்கருது, 10-15 வாழத்தோப்புக்கு சொந்தக்காரர். படிப்பு என்ன படிச்சிருக்காரு? 3ஆம் கிளாஸ் நினைக்கிறேன், ஆனா ஊர் பிரசிடென்ட். 2வது வண்டி யாருது? எஸ்டேட் முதலாளியாம. வயசு என்ன இருக்கும்? ஒரு 50 தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நீ அடுத்த வண்டியை தாண்டு. இங்க பாருங்க, எல்லாமே வைரம். ப்ளீஸ் ப்ளீஸ். சோழா, அம்மா, அந்த கடைசி வண்டி யாருது? மதுக்கரை மயில்சாமி வண்டிமா. எந்த மயில்சாமி? அதாங்க உங்க காலில் மோதிரம் போட்டான்ல, அவன் வந்திருக்கான். ஓ, அப்போ சோழா பெட்டியை எடுத்துட்டு போய் அவர் வண்டியிலேயே வை. அம்மா, அந்த ஆள் வண்டியிலையா? சொன்னதை செய். ஏய் மயில் தொகை, வாடா. இன்னைக்கு உங்க வண்டியில வேற வண்டி போங்கயா. எல்லாம் உன் நேரமியா? என்ன உனக்கு அடிச்சது யோகம். இன்னைக்கு பூ கூட உன் வண்டியில வச்சு விட்டாங்க. இப்ப தெரியுதாடா 7 ஏக்கருக்கு 70 ஏக்கருக்கு வித்தியாசம்? யார் ஜமீன்? இந்த 100 ரூபாய். எதுக்கு? டிப்ஸ். என்னது டிப்ஸா? இதே வீட்டுக்குள்ள நான் 1000 ரூபாய் டிப்ஸ் கொடுத்திருந்த ஜமீனியா, எனக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன். சரிடா, இப்ப டீ குடிக்க காசு இருக்கா? பாப்பா, என் வண்டி இங்க இருக்கு, வாமா. சிந்தாமணி, நான் தான் பிரசிடண்ட். என் வண்டிக்கு வந்துரு. அவன் வெறும் பிரசிடண்ட், நான் எம்எல்ஏ. என் வண்டிக்கு வாங்க. நீங்களா ஏறுறீங்களா இல்ல நான் ஏத்தி விடவா? எனக்கு தான் கால் இருக்கு. அதத்தான் நான் நேத்தே பாத்துட்டேன். நீங்க எங்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா? கோயிலுக்கு போகணும். ஐயோ, ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கோவிலையே இங்க உருவாக்குவனே. நான் அங்கதான் போய் அர்ச்சனை பண்ணணும், வேண்டுதல் இருக்கு. போலாமா? ஐயோ, நானே வண்டி ஓட்டுறேன். டேய் ஏழேக்கரே, வண்டி போக போது சக்கரத்தில் தலை கொடுத்தாரு, போடா. மயில்சாமி நிறுத்தியா? நிறுத்தியா வண்டிய? ஏயா நடையாயா இது? சும்மா நடக்கும் போதே நாட்டி ஆடுறது மாதிரி சுகமா இருக்கியா? இப்ப மட்டும் சிற்பி பார்த்தான் சிலையே வடிச்சிருவான். சிற்பி பார்த்தா செல வடிப்பான், சட்டிபான செய்யறவன் பார்த்தா ஐயோ. வண்டி மாட்டி வச்சுட்டு அலையிற எனக்கே இன்னும் ரிசல்ட் கிடைக்கல. ஒத்த தேங்காயை வச்சுட்டு வழியிறத பாரு.
ஐயா 2 கண்ணும் தெரியாத கபோதிங்க ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. ஐயா அண்ணா சிந்தாமணி அம்மா வராங்க. சிந்தாமணி அம்மா. சிந்தாமணி அம்மாவா? அம்மா சிந்தாமணி அம்மா, உங்களை பார்க்க நான் எவ்வளவு தவம் கிடந்தேன். அந்த தவம் இன்னைக்கு நிறைவேறிடுச்சுமா. ஆஹா என்ன அழகு. ஐயா 2 கண்ணும் தெரியாத கபோதிங்க ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. டேய் விரல விட்டு கண்ணை வெளியே எடுத்துருவேன். இப்பதான் 2 கண்ணையும் திறந்து சிந்தாமணியோட முன்னழகு பின்னழகெல்லாம் ரசிச்சிட்டு இருந்தேன். எங்களை பார்த்து உன்னை ஏன்டா கண்ணை மூடிட்ட? சில பேர்த்துக்கிட்ட கண்ணை மூடிட்டு தாயா பிச்சை கேட்கணும். கண்ணை திறந்து அவங்கள பார்க்க சகிக்கல ஐயா. டேய் ஒன்னதான் சொல்றேன். இல்ல உங்களை தான் சொல்றான். உங்க 2 பேரும் சேர்த்தாயா சொல்றேன். அவ்வளவு அசிங்கமாவா இருக்கிறோம்? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. கூப்பிடுறையா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கமுங்க. வாங்க. நம்ம வண்டி இங்க இருக்குங்க. வண்டி இங்க இருக்குங்க. முன்னாடி போகாதீங்க, ஓட்டுறவன் நானுங்க. என்ன சொல்ல சொல்ல போறாள? இந்த வண்டி யாருது? இப்ப சாமி கும்பிட போறாருங்களே மலைச்சாமி ஐயா, அவர் வண்டிங்க இது. இந்த வட்டாரத்திலேயே பெரிய கோடீஸ்வரருங்க. சுத்தப்பட்ட அத்தனை கிராமத்திலயும் எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் ஐயாவுக்கு தெரியாம நடக்காதுங்க. ஓ, அவ்வளவு பெரிய ஆளா? அதான் நான் எதிரில வந்தும் அவர் திரும்பி பார்க்காம போறாரா? நீங்க என்னம்மா, ரம்பா ஊர்வசி எதுக்கால வந்தாலும் புரிஞ்சதால நிமிர மாட்டார் எங்க ஐயா. குனிஞ்ச தலை நிமிரவே மாட்டாரா? அம்மா அவன் வண்டிக்கார. நான் 7 ஏக்கர் மிராசு. என்னை தொடக்கூடாதா? இந்த சிந்தாமணி பத்தி புரிஞ்சுக்கவே முடியலையே. ஏதாவது விஷயம் பேசிட்டு வந்துருவா வந்துருவா. நீங்க வண்டி மாதிரி உட்காந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது ஏன் வண்டி? ஏன் நான் இந்த வண்டியில உட்கார கூடாதா? உட்கார்ந்தா உங்க வண்டி போவாதா? வண்டி போவோம், ஆனா உங்க வண்டி நல்லா தானே இருக்கு. ஐயா இந்த ஊர்ல நீங்க பெரும் புள்ளி. நீங்க நினைச்சா எது வேணாலும் செய்யலாம். கோயிலுக்கு வந்த இடத்துல அம்மா மேல கண்டவன் கண்ணெல்லாம் படுது. அதனாலதான் ஒரு பாதுகாப்பாக உங்க வண்டியில ஏத்தாங்க. ஓஹோ, என்ன நம்பி வந்திருக்காங்கன்னா நான் பாதுகாப்பு கொடுத்துதான் ஆகணும். தள்ளி உட்காருங்க. சுபையா வண்டி எடு. அம்மா போயிட்டாங்க. நான் அம்மா ஃபாலோ பண்ணணும். நான் வண்டி முன்னாடி உட்காந்துக்கிறேன். நீ வண்டி எடுங்க. ஏண்டா பரதேசி நாயே, நீ வண்டிக்குள்ள உட்கார்ந்து நான் வண்டி ஓட்டுறதுக்கு நான் என்ன வண்டிக்கா என்னடா? அங்க என்னடா சொன்ன? அம்மா பேர்ல கண்டவன் கண்ணெல்லாம் படுதா? நான் கண்டவனாடா? ஐயோ உங்களுக்கு சொல்லுங்க. என்ன ஒன்னையா நீ சொல்லிட்டியா? வண்டிக்கு பின்னால ஓடி வாடா, எச்சுக்கிற நாயே. சரி வண்டி எடுங்க, இல்ல 2 பேரும் ஏமாந்துருவான். தெரியாம பட்டுருச்சு. ஒண்ணும் தப்பா எடுத்துக்க மாட்டேங்க. சேச்சே, இத போய் யாரோ தப்பா எடுத்துப்பாங்களா? இது தெரிஞ்சே பட்டதுங்களா? ஓ ஓ, ரொம்ப நன்றிங்க. நான் வரேன். என்னங்க வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்களேன். அது வந்து உங்களை மாதிரி பெரியவங்க என் வீட்டுல காலடி எடுத்து வச்சா எனக்கு கௌரவமா இருக்கும். இருக்கும். வாங்க. அது இன்னொரு நாளைக்கு வந்துடலாமேன்னு பார்த்தேன். என்னாச்சு? வழிக்கிட்ட. சுப்பையா சீக்கிரம் வந்துடுறேன். உள்ள வாங்க. யாரும் பார்க்கலையே. என்ன மீன் பாக்குறீங்க? தொட்டியில அது வந்து அதான் வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன? அது நியாயம்தான். வாங்க உட்காருங்க. இது மாதிரிலாம் எனக்கு பழக்கம் இல்லைங்களா? என்ன சாப்பிடுறீங்க? ஆ, என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டா என்னையே சாப்பிடுற மாதிரி பாக்குறீங்களே. அப்படி பாக்குறேன்ல, வச்சுங்க. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் என் படுக்கைக்கு வந்த உடனே சின்ன பையனா மாறணும். அதுதான் எனக்கு கௌரவம். அது நியாயம் தானுங்களே. அது என்னது சட்டை? அது வேர்க்கும் போது சட்டையெல்லாம் எதுக்கு? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன சாஞ்சிட்டீங்க? உங்களுக்கு வயசாயிடுச்சா? யார் சொன்னது வயசாயிடுச்சுன்னு? இதெல்லாம் பித்த நேர. அதானே பார்த்தேன்.